Thank you. God bless you. Shalom, shalom. Shalom, shalom. Wish பண்ணுங்க shalom. Thank you for joining us. Today we'll have a spiritual feast. I welcome you to the spiritual feast. We'll have a feast of words, wisdom from God, and we are always focused on the least probability. That is, which is not true. We'll focus on which is not true and we fear about it. Today we'll focus on which is true, which is faith, which is hope, and we'll discuss about it. I want you to stick to it, listen to it, and get the essence of it. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். யோனா 1 முதல் 3, பிறகு 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3. ஜோனா சாப்டர் 1 to 3 ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து 3 1 to 3. யோனா 1 முதல் 3 முதல்ல வாசிங்க பாப்போம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடே தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். இரண்டாந்தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. ஹல்லேலூயா. இதுல முதல் வசனத்துல 3வது வசனத்தை கொஞ்சம் திரும்ப வாசிங்க. முதல் வசனத்துல 3வது வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். But Jonah arose to flee to Tarshish from the presence of the Lord. Flee from the presence of the Lord. He went down to Joppa and found a ship going to Tarshish. So he paid the fare and went down into it to go with them to Tarshish from the presence of the Lord. Flee from the presence of the Lord. ரெண்டு இடத்துல, ஒரே வசனத்துல 2 இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு why not ? ஏன் நடக்காது? கேள்விக்குறி. ஹலோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, why not? ஷோல்டர்லாம் அப்படி வச்சு சொன்னாதாங்க, சும்மா why not? Absolute sadness. No, shake off the sadness. Have some happiness, joy. Why not? ஆமென். ஏன் நடக்காது? சிரிச்ச முகத்தோட பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏன் நடக்காது பிரதர்? ஏன் நடக்காது? ஓகே, கைகளை வாங்கி நாம் ஜெயிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பிரசன்னத்தால் நீ நிரப்பினதற்காக நன்றி. இதிலிருந்து நாங்கள் வசனங்களை கற்றுக்கொள்ள, அதை பயன்படுத்த நீர் உதவி செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம் 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 ஷலோம். பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பேச போகிறோம். எப்போவுமே போன வாரம் நான் சொன்ன மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா, 2 டெசிஷன் இருக்கும், 2 ட்ராக் இருக்கும். எந்த மனிதர்களா, ஆண் பெண் பிள்ளைகளாக இருந்தாலுமே 2 ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கும் சைமல்டேனியஸாக, பேரலா. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து நடக்கும், இன்னொன்று நடக்காது. என்ன அப்படின்னா, இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா, நடக்காது. ஏன் நடக்காது? அதை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருப்போம். இப்படி நடக்காது, அப்படி நடக்காது, அது செய், அது எல்லாமே போய். ஆனால் நம்ம நம்பிட்டு இருக்கோம். எது உண்மையா நம்மளால நம்ப முடியல. ஏன்னா கண்ணால் பார்க்க முடியல. ஏன்னா அதுதானே விசுவாசம். அதனால நம்மளால நம்ப முடியல. ஸோ we are very focused on the least track. அது வந்து ஜெயிக்கவே முடியாது. பொய், இல்லாத காரியம், நடக்காத காரியம். இன்னும் கண்ணால நீங்க பார்க்கவே இல்லை, நீங்க தோக்க போறீங்கன்னு நீங்க பார்க்கல, ஆனா நம்ம நம்பிட்டு இருக்கோம். தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, அதை நம்மளால நம்ப முடியல. இன்னைக்கு இதோடைய முக்கியத்துவத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் நம்பணும்? எப்பவுமே இந்த வாட் இஃப்ன்ற கொஸ்டின் இருக்கும் பாருங்க. வை நாட்ன்ற டைட்டில் இன்னொரு விதமா போடணும்னா வாட் இஃப். ஸோ இந்த வாட் இஃப்ல டிஸ்கஸ் பண்ணும். நீங்க எப்பவுமே நெகட்டிவ் சைடு நடக்கும்ன்ற போது வாட் இஃப் பாசிட்டிவ் திங்ஸ் ஹேப்பன்.
பாசிட்டிவ் திங்ஸ் ஹேப்பன். இந்த நல்ல காரியங்கள் நடப்பதற்கு எப்படி பாஸ்டர் நம்புவதுன்றதுக்கு இதுல ஆதாரம் இருக்கு. இன்னைக்கு வில் ஃபைண்ட் அவுட் த ப்ரூஃப். என்னென்ன ப்ரூஃப் இருக்கு, ஏன் இதை நம்பலாம், ஏன் நல்ல காரியங்கள் நமக்கு நடக்கும்ன்றது தேவன் இன்னைக்கு நிரூபிப்பார். டக்குன்னு கையில பிடிச்சுக்கோங்க, ஆண்டவர் வழி நடத்துவார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். ஐ நீட் சவுண்ட். ஆமென். குட், வெரி குட். ஓகே, பழைய ஏற்பாடு யோனா பகுதிக்கு வந்திருக்கோம். யோனா யாருன்னு உங்களுக்கே தெரியும், ஆண்டவருக்கு பிரியமான மனிதர். ஆமாவா இல்லையா? பிரியமான மனிதர் யோனா. இது பழைய ஏற்பாடுங்க, புதிய ஏற்பாடு கிடையாது. ஆண்டவரை மறுதளிச்சாலோ ஆண்டவரை காட்டி கொடுத்தாலோ இல்லை மகனே நான் உன்னை அன்பு செலுத்துக்கிறேன்ற பேசுகிற வேலையெல்லாம் இது கிடையாது. இது பழைய ஏற்பாடு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா பழைய ஏற்பாடை பற்றி? மோசே தேவனுடைய தீர்க்கதரிசி ஐட்டாப்ல. மோசே ஒரு மாதிரி சும்மா அவங்க அக்கா பேசுனதுக்கு என்ன வந்துருச்சு? குஷ்டம் வந்துருச்சு. இப்போ உடனே உங்க சொந்தக்காரங்களை திரும்பி பார்க்காதீங்க, ஜாக்கிரதையா பேசு அப்படின்னு. வேண்டாம் வேண்டாம். இப்போ இது புதிய ஏற்பாடு ஆயிடுச்சு. பழைய ஏற்பாட்டை சொல்றேன். அந்த அளவுக்கு சீரியஸான ஒரு பகுதிங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என்னால முடியல அப்படின்னா ஆண்டவர் எப்பா வாப்பா உன்னை நம்பி தான் இருக்கேன் ராஜா, உன்னை நம்பி தான் ஊழியம் வைத்திருக்கிறேன், எல்லா சபையும் உறங்கி கொண்டு இருக்கிறது, நீ நான் விழிப்ப தரணும்லாம் ஆண்டவர் பேச மாட்டார். கிளம்புன்றுவார். அவுட், போ போயிட்டே இரு, உன்னையெல்லாம் தாங்கணும்னு எனக்கு அவசியமே இல்லைன்றுவாரு. ஆமாவா இல்லையா? எலியா போய் இல்ல ஆண்டவரே இங்கேயே முடங்கி கடந்து இதுக்கு மேல என்னால் முடியாது, என் ஜீவனை எடுத்து விடும்னானே. அப்படியா? சால்வ தூக்கி டாக்குன்னு போட்டு கிளம்பு, நீ மேல வா சொன்னாரா இல்லையா? ஏன்னா இது பழைய ஏற்பாடு. இந்த ஆஹா ஊஹோ கொஞ்சிறது வைக்கிறதுலாம் இங்க இருக்கவே இருக்காது. ஸ்ட்ரைட், டைரக்ட், ரா. அதுதான் சரியான வார்த்தை. RAW, ரா. அப்படி இருக்கும் போது யோனாவை ஆண்டவரே தேர்ந்தெடுத்து, அதாவது இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய கவனத்தை திருப்புறது ரொம்ப கடினமான காரியம். இப்போ உங்களுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்காரு, மாம்சத்தை பறி கொடுத்துருக்காருன்றதுனால அப்பான்ட்டு கூப்பிடுற புத்திர சுவீகாரம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க பிரேயர்ல உட்காந்து அப்பா அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஆமாவா இல்லையா? கூப்பிடுறீங்களா இல்லையா? நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்பான்றீங்களா இல்லையா? ஏன்னா இது புதிய ஏற்பாடு. ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, கிருபை இருக்கு, இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம உண்மையோட அப்பான்னு கூப்பிடுறோம். இல்லைன்னாலும் அப்பான்னு கூப்பிடுவோம். டேடி. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இது எல்லாமே நடக்குது. பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தேவன்னா இங்கே எப்படி ஒரு 10 அடி தள்ளி தான் நிற்கணும், கை கட்டி நிற்கணும், காலில் பாதரட்சைகள் இருக்கக்கூடாது, முட்டி போட்டிருக்கணும், சாஷ்டாங்கம் ஒழுந்திருக்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் அவர் என்ன பண்ணுவார்? தகன பலியை ஏற்றுக்குவார். சும்மாலாம் போயிட்டு அப்பா அப்படின்லாம் கூப்பிட்டாலாம் வேலைக்கு ஆகாது. இது பழைய ஏற்பாடு. அப்படின்ற சமயத்தில் ஆண்டவருடைய கவனத்தை திருப்புறதுன்றது மிக கடினமான காரியம். வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேரக்டர்லாம் தவம் இருப்பாங்கங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு தவம் இருப்பாங்க, ஒரு வாரம் தரதுக்கு அத்தனை வருஷம் தவம் இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நமக்கு ஒரு வார்த்தை வேணும்னா டக்குன்னு ஒரு ஃபோன் போட்டு ஆண்டவர் என்ன சொன்னார்னா வார்த்தை வந்துடுது. என்ன நீங்கெல்லாம் பண்ணவே இல்லையா? நடக்கவே இல்லையா? நடக்குதா இல்லையா? ஆமா இல்ல, ஆமேன் இல்ல. இன்ஸ்டன்டா ஆண்டவர் பேசிடுறாரு. இன்னைக்கு ஃபோன் பண்ணி ஆண்டவர் என்ன சொன்னாரு, இதுங்க ஒரு நிமிஷம், ஒரு அந்நிய பாஷையை போட்டா ஆண்டவர் சொல்லிடுறாரு டக்குன்னு. என்ன ஓகே, ஜாலியா போயிட்டே இருக்கோம். அப்பெல்லாம் இந்த வேலையே கிடையாது. நம்ம இன்னைக்கு உட்காந்துட்டு நோவா சூப்பரா பேலை கட்டினாருன்னு ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளம் வரும் நீ பேலையை கட்டு. இந்த ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு பேசினாரு தெரியுமா? 400 வருஷம். நீங்களும் நானும் கட்டுவோமா பேலை 400 வருஷம் உட்காந்து? பாயா சும்மா. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஒளியின் தூதன். ஆண்டவர் கிடையாது நமக்கா. ஏன்னா இன்னொரு வார்த்தை நம்ம சொல்லுவோம், மன பிராந்தி. மன பிராந்தி, மன விஸ்கி எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆண்டவர் பேசல. ஆண்டவர் பேச 400 வருஷம் ஒரே ஒரு வார்த்தையை நம்பி ஒருத்தர் உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்காரு 400 வருஷமா. ஊர்ல உள்ளவன் எல்லாம் அவரை ஓட்டி எடுக்கிறானுங்க. நீ சும்மா அவ்வளவுதான், ஆண்டவர்லாம் பேசல, நீ ஏன் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆனா அவர் அசரவே இல்லை. 400 வருஷம் ஒரு வார்த்தையை நம்பி. அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசுறாரு, இப்ப எல்லாரையும் அனுப்புறேன், நீ உள்ளுக்குள்ள போயிரு அப்படின்றாரு. பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடோட சீரியஸ்னஸை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்றீங்கல்ல, ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்துருக்கலாம், செஞ்சிருப்பாரு. இப்படிலாம் போயிருந்தீங்கன்னு வைங்க. அந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவே நடுமண்டையில நறுக்குன்னு சென்டர் மண்டையில நச்சுன்னு கொட்டிட்டு போயிருப்பார். உன்னையெல்லாம் சீசனை வச்சு மேய்க்க முடியாது, கிளம்புறேன் நானே பறம் ஏறிடுறேன் அப்படின்னு.
நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு, சே ஆண்டோர் வாழ்ந்த காலத்தில் அவர் கூடயே இருந்திருக்கலாம், ஏன் அவர் ஊழியத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குறதுக்கு கூடயே உட்காந்து ஊன்னு அழுது அவரையும் உயிரெடுத்து ஆண்டவர் சிலுவையில் ஏத்தாமலே கொண்டிருப்போம். நம்ம ஆண்டவர் ஊழியத்தில் சேர்ந்துருந்தோம்னா பார்க்கணுமே. ஏன்னா இவங்கெல்லாம் விசுவாசத்தின் பிரதிநிதிகளில் ஆண்டவர் கூடயே இருந்திருக்கலாம். அதான் தெரியுதே, சும்மா ஒரு பருப்பு வேகலைன்னா ஆயிடுறீங்களே. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது பழைய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குற வரைக்கும் அது பழைய ஏற்பாடு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாடு. அந்த சமயம் பார்க்க பிதாவானவருக்கே பிடிச்சி யோனாவை கூப்பிடுறாரு. இவனை தேர்ந்தெடுத்து இவனை பயன்படுத்தும் அப்படின்னு அவரே விரும்பி இவனுடைய மகனை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தும்னு சொல்லி யோனாவை கூப்பிட்டு, நீ இந்த மாதிரி நினைவி பட்டணத்துக்கு போ, நான் உன் மூலியமா பேசுறேன், நீலாம் எதுவும் பேசாத, நானே வார்த்தையை தரேன், நீ வந்தா மட்டும் போதுன்றார் ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? நீ வந்தா மட்டும் போதும், நீ வெறும் கருவி, நீ சும்மா வந்து நில்லையா, நான் உன் மூலியமா பேசிக்கிறேன் அப்படின்றார். யோனா என்ன பண்ணியிருக்கணும்? என்ன ஒரு பாக்கியம்! ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நாளைக்கு காலையில் நான்சி அக்கா ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீ போய் இந்த இடத்துல நீ பேசு அப்படின்னா நான்சி அக்கா எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆளாக போயிடுவாங்களா இல்லையா? ஏன்னா இதை விட ஸ்லாக்கியம் வேற கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கலையோ அதை அவர் பார்த்துக்குவார். கூப்பிட்டதே அவரு, எதுக்கு நிற்கணும்? ஆளாக நம்மளாம் ஓடிடுவோம். ஆனால் எப்படி இவருக்கு மனசு வந்ததுன்னு தெரியல, என்ன பண்ணிட்டாரு? பிரசன்னத்திலிருந்தே தப்பிக்கிறாரு. அதாவது என்னமோ ஆண்டவர் ஒரே ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி, அங்கேருந்து தப்பிச்சுட்டா ஆண்டவர் பார்க்காத மாதிரி. இந்த நம்மளாம் நினைப்போம் பாருங்க, சர்ச்சுக்கு வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட் நீட் அண்ட் பர்ஃபெக்ட், வீட்டில் ஆண்டவர் நம்மளை பார்க்க மாட்டாருன்னு. வீட்டில் முடி இப்படி கலைஞ்சி இப்படி ஏன்னு இருக்கும்போது ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கார். நைட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே ஒரு புலம்புறீங்க பாருங்க, அதையும் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கார். சர்ச்சில் இப்படி பாடினியே, இப்போ ஏன் இப்படி உட்காந்துருக்கன்னு ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கார். நம்மளுக்கெல்லாம் ஒரு நினைப்பு, ஆண்டவர் சர்ச்சில் மட்டும்தான் கேமரா வச்சு பார்க்காரு. இதில் நிறைய பேர் அதை வெளியில் வேற சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறாராம். எத்தனை ஜிபி வச்சுருக்காருன்னு தெரில, கொஞ்சம் கொடுத்தா நமக்கு வசதியாக இருக்கும். சும்மா அதெல்லாம் போட்டு பேசிட்டு ஆண்டவர் பிரசனத்திலிருந்தே தப்பிக்கிறார். இது பழைய ஏற்பாடு. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் என்ன செஞ்சிருக்கணும். ஆண்டவர் வச்சு செஞ்சிருக்கணும். சால்வை எடுத்து வேற ஒருத்தன், என்ன கல்லை கொண்டு ஆண்டவரால் பேச முடியாதா? ஒரு கழுதையை கொண்டு பேசினாரா இல்லையா? பேசினாரா இல்லையா? அப்போ என்ன இவரை நம்பி இருக்கணுமா ஆண்டவர்? மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ஒரு கல்லை அப்படி கல்லுக்கு உயிரை கொடுத்து பேச முடியும், ஒரு மரத்துக்கு உயிரை கொடுத்து பேச முடியும். ஏன் முடியாதா என்ன? இவரே தான். இவர் என்ன எங்கேயும் வந்து முன்னாடியே சொல்லியிருக்காரா, யோனா என்று ஒருத்தன் பிறப்பான், அவனுக்கு நான் விசுவாசமா இருக்கு? எந்த வார்த்தையும் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் யோனானை பிடிச்சி நீ போய் நினைவே பட்டணத்தை பேசு அப்படின்னா அவர் ஓடுறாரு இப்போ பின்பக்கமா. இட் மீன்ஸ் இஸ் a backslider. பின்னே திரும்பிட்டாரு. ஆண்டவர் கொடுத்த வரத்தை வேண்டான்னு ஆண்டவர்கிட்டே பைபிள்ல சொன்ன ஒரே ஆள் யாரு? ஜோனா. யோனா. பாருங்க, ஜோனா நோவா ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. ஜோனா தான் பாஸ்டர் படகு கட்டினார், இல்ல நோவா. நோவா நோவா நிறைய பேருக்கு இன்னும் அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. நோவா படகு கட்டினாரு, யோனா வயிற்றுல மாட்டிக்கிட்டாரு. மீன் வயிற்றுல. அப்புறம் உங்க வயிற்றுலையா? மீன் வயிற்றுல. அதை எனக்கு தெளிவுபடுத்துறாங்க, மீன் வயிற்றுல. ஓகே. பேக் ஸ்லைடர், பகல பார்த்து சொல்லுங்க. பேக் ஸ்லைடர். பின்னிட்டு ஓடி விட்டான், பின்னிட்டு திரும்பிட்டான். அப்போ எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் இருந்திருக்கணும். ஆனா 3வது வசனம், அதாவது மொத வசனத்துல இருந்து 3வது வசனம், மொத அதிகாரத்துல 1ல இருந்து 3ல வாசிச்சா அவர் பின்னிட்டு திரும்பி ஓடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா 3வது வசனத்துல 1ல இருந்து 3 கொஞ்சம் வாசிங்க. 3வது வசனம் 2 3 5 ஒரு 15 வசனம் தாண்டல. 3வது வசனத்துல மொத வசனம் வாசிங்க பாப்போம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. 3வது வசனத்தை கொஞ்சம் திரும்ப வாசிங்க.
யோனா எழுந்து ம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ம் நினிவேக்கு போனான். அல்லேலூயா. a backslider பின்னிட்டு திரும்பி ஓடினவனை 3வது வசனத்துல மீண்டும் ஒரு முறை வார்த்தையை அனுப்பி அவனை ரட்சித்தார்னு இருக்கு, ரெஸ்டோர்டுன்னு இருக்கு, ரிடீம்டுன்னு இருக்கு. a backslider. ஹலோ, a backslider. இதே காரியத்தை இயேசு கிறிஸ்து பண்ணியிருக்கார். இயேசு கிறிஸ்து உட்காந்து சாப்பிட்டவோ பேசின இடங்களோ வந்து ராஜாக்களோ பிரதிநிதிகளோ பெரிய அறிவில் சிறந்தவர்களோ கிடையாது. வரி வசூலிப்பவன், பாவம் செய்தவன், வேசிகள் நடுவே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார். ஆமாவா இல்லையா? என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் தேவன் எப்பவுமே உடைந்த பாத்திரம், பாவம் செய்த பாத்திரங்கள், பாவிகள், வரி வசூலிப்பவன், பின்னிட்டு திரும்பி ஓடினவன், ஆண்டவர் வார்த்தையை பேச முடியாதவன், இவனை தேர்ந்தெடுத்து தேவன் பயன்படுத்துறார்? இந்த கேள்வியை கிளியர் பண்றதுக்கு முன்னாடி let us speak something very very personal. நமக்கெல்லாம் காட் கான்சியஸ்னஸ், கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ், ஜீசஸ் கான்சியஸ்னஸ், அதெல்லாம் நம்ம கான்சியஸ்னஸ், நார்மல் கான்சியஸ்னஸ் இருக்கோ இல்லையோ, நம்மள்ட்ட ஒரு கான்சியஸ்னஸ் ஒட்டிக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா கில்ட் கான்சியஸ்னஸ். அது பேர் என்ன? கில்ட், குற்ற மனசாட்சி. மனசாட்சி தெரியுதோ இல்லையோ, மனசாட்சி படி நடக்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம், ஆனா நம்ம பழக்க வழக்கங்கள் படி தான் நடக்கிறோம். மனசாட்சி படி நடந்தா எல்லாம் சிறப்பா இருக்கும். ஆனா எந்த மனசாட்சி இருக்கோ இல்லையோ, குற்ற மனசாட்சி நிச்சயம் இருக்குங்க. இன்னைக்கு உலகத்துல யார வேணாலும் எடுங்க, குற்ற மனசாட்சி இருக்கு. கில்ட் கான்சியஸ்னஸ் என்ன அப்படின்னா, நான் அதை செய்து விட்டேன், அதனால தேவன் எனக்கு பதில் தர மாட்டார். நான் அவிசுவாசமா பேசிட்டேன், தேவன் எனக்கு பதில் தர மாட்டார். நான் ஒழுங்கா சபைக்கு போல, தேவன் எனக்கு பதில் தர மாட்டார். நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணல, தேவன் எனக்கு செய்ய மாட்டார். நான் அதை செய்யல, தேவன் செய்ய மாட்டார். நான் இதை செய்யல, தேவன் செய்ய மாட்டார். நம்ம நாமே ரீசன் பண்ணி, நம்மளுக்கு நாமே தப்பு கண்டுபிடிச்சி ரீசன் பண்ணி, என்னதான் நம்ம வெளியில ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்யறாருன்னு சொன்னாலும் நமக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி இருந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் செய்ய மாட்டார், ஏன்னா நான் அன்னைக்கு இந்த பாவம் செஞ்சேன், ஏன்னா அன்னைக்கு நான் இந்த சினிமா பாட்டு பாடினேன், ஏன்னா நான் எம்ஜிஆருக்கு கை தட்டினேன், அதனால ஆண்டவர் செய்ய மாட்டார். நம்ம ஒரு லிஸ்ட்டு இன்னைக்கு நம்மலாம் இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கோம், ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்தார். இன்னைக்கு வீட்டில் போய் உங்களுடைய கில்ட் கான்சியஸ்ல ஒரு பேப்பர்ல லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, எவ்வளோ பெரிய லிஸ்ட் வருதுன்னு பாருங்க. கில்ட் கான்சியஸ், உங்க குற்ற மனசாட்சியை பேப்பர்ல எழுதி பாருங்க. என்னென்ன இருக்குன்றது பிரச்சனை இல்லை, எத்தனை பாயிண்ட் வருதுன்னு நீங்க எழுதி பாருங்க. பக்கம் பக்கமா வரும். ஹலோ, பக்கம் பக்கமா குற்ற மனசாட்சி. ஆண்டவர் இதை செய்ய மாட்டார், ஆண்டவர் அதை செய்ய மாட்டார், அப்படி பண்ணுவார், இப்படி நம்ம நாமே ஒரு கன்க்ளூஷன்ல வந்து கடைசியில் என்ன தெரியுமா ஒரு கேள்விக்கு வந்துருவோம், நான் தகுதியா தேவனுடைய அன்புக்கு? நான் தகுதியா? அடுத்த ஒரு கேள்வி, எனக்கெல்லாம் தேவன் அற்புதம் செய்வாரா? அதனாலதான் என்னுடைய டைட்டில். நீங்க என்கிட்ட வந்து தேவன் எனக்கெல்லாம் அற்புதம் செய்வார்னும் போது ஏன் பதில்? வை நாட்? ஏன் நடக்காது, ஏன் செய்ய மாட்டார்? அதை தான் பேச போறோம். பாவம் செஞ்சிருக்கோம், தவறி போயிருக்கோம். சி, மனுஷர்களா தவறுறது இயல்பு. எவ்ரி ஒன் ஃபால் ஷார்ட் ஆஃப் காட்ஸ் க்ளோரின்னு இருக்கு பைபிள்ல. எல்லோரும் தவறி இருக்கோம்னு இருக்கு. அதனால இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோமோ, எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கோம், நமக்கு எப்படி செய்வார், ஏன் செய்ய வேண்டும், எதனால் செய்ய வேண்டும், வித் ப்ரூஃப். ஹலோ, பைபிள் கையில் வச்சிருக்கீங்களா? இதுல இருந்து ப்ரூஃப். ஏன் நமக்கு செய்ய போறார் தேவன்? நான் என்ன செஞ்சேன், என்ன ஜெபிச்சேன், என்ன விளைக்கிறேன் செலுத்தேன், பாவங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இவ்வளவும் நடந்து எனக்கு தேவன் செய்வாரான்னு நீங்க கேள்வி கேட்குறீங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்றேன், வை நாட்? ஏன் செய்ய மாட்டார் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வை நாட்? ஒரு நபரை பயன்படுத்தி நான் இந்த செய்தி ஆரம்பிக்கிறேன். அவரோட நான் சிறந்தவன் நினைக்கிறத விட எல்லோரும் இங்க பாருங்க, ஒரு டிராப் பாய்சனாலும் ஒரு கப் பாய்சனாலும் பாய்சன் தான். அதனால கொலையா இருந்தாலும் அது பாவம் தான். சின்ன அவிசுவாசமான சிந்தை இருந்தாலும் அது பாவம் தான்.
ஸோ அதனால் கம்பேர் பண்ணுறதை விட தேவன் எவ்வளோ பிரமாதமாக நம்மளெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காருன்றதை பார்க்க போகிறோம். ஆமென். இன்னைக்கு நம்ம ரொம்ப சிறப்பாக பேசுகிறோம். பைபிளில் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் ஃபிகர் மோசஸ். ஆமாவா இல்லையா? ட்ரமாட்டிக் ஃபிகர். மனுஷன் நின்னா அப்படியே வாதைகள் அப்படி அடிக்கிறார் ஆண்டவர். அவர் வாயை திறந்தா உங்களுக்கு தெரியுமா மோசை திக்கு வாயின்னு? திக்கு வாய்ங்க மோசையால் ஒழுங்கா பேச முடியாது. பார்வோன் அப்படின்னு தான் பேசுவார். சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் சொல்ல வந்தது தேவன் அப்படி பேசக்கூடிய ஆள் மோசே. ஆனா பார்வோன்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி மோசே என்ன பண்ணியிருந்தாருன்னு தெரியுமா? கொலை, மர்டர். இன்னைக்கு ஒரு சிந்தை, தவறான சிந்தையை நம்ம சரிப்படுத்திடலாம். செய்த கொலையை திரும்ப உங்களால் இது பண்ண முடியுமா? ஒருத்தனை கொண்டுட்டீங்க, திரும்ப எப்படி உயிரை கொடுப்பீங்க? கொலை. யாரும் மன்னிக்க முடியாத பாவத்தை மோசே செய்திருக்கிறார். ஆனால் அவரை தேர்ந்தெடுத்து மோசே கேட்கிறாரு முச்சடியில, நான் இதுக்கு தகுதியானவனா? நீ ஏன் தகுதி இல்லைன்னு ஆண்டவர் திரும்பி கேட்பார். உன்னை கொண்டு நான் காரியங்களை செய்வேன் அப்படின்னு பேசியிருக்காரு மோசே. அன்னைக்கு ஆண்டவர் இது பண்ணியிருக்காரு. நமக்கு ஏன் செய்ய மாட்டான்றதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். அல்லேலூயா. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பல வசனங்கள் நம்ம வாசிக்க போகிறோம். உங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இல்லை வசனத்தை எழுதி வச்சுட்டு வீட்டில் போய் தியானம் பண்ணுறேன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், ஃபைன். பட் பி வெரி கேர்ஃபுல், பி வெரி கான்ஷியஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்பீக். ஏன்னா கிட்டத்தட்ட 15 verses இருக்கு, 15 வசனங்கள். 15 வசனங்களும் தேவன் என்ன செய்வார், நம்ம என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் என்ன இது பண்ணியிருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலனாலும் தேவன் ஏன் செய்வார்ன்றதுக்கு ஆதாரத்தோட நம்ம பேச போறோம். ஆமே, எடுத்துக்கொள்வோம். இப்போ நம்ம ஒரு சூழல்ல இருக்கோம், சூழல் படி நம்ம வார்த்தை போவோம். ஒரு பயங்கரமான பிரச்சனையில இருக்கேன் பாஸ்டர், அடர்ந்த தண்ணீரா இருக்கு, என்ன பண்ணன்னு தெரியல. ஏசாயா 43:2 தேவன் பேசிட்டு இருக்கார். தன்னால் என்ன செய்ய முடியும்? ஐசாயா 43:2 வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பாவம் செஞ்ச நம்மளுக்கு, ஹலோ, பாவம் செஞ்ச உங்களை பார்த்து தேவன் சொல்றாரு, நீ தண்ணீரில் நடக்கும் போது அது உன்னை தீண்டுவதில்லை, அக்கினியில் நடக்கும் போது உனக்கு ஒன்றும் எதிர்த்து நிற்பதில்லைன்னு தேவன் 43:2 உங்களுக்கு பேசியிருக்கார். இந்த பைபிளை வச்சிருக்கவங்க இதை இவங்களுக்கு தான் பேசியிருக்காருன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆணின்றி பெண்ணின்றி எல்லாருக்கும் பேசியிருக்கார். இந்த உலகத்தில் ஆத்மாவை கொண்டு உயிரோடு அமர்ந்திருக்கும் யாவருக்கும் இந்த பைபிள் பொருந்தும். ஆமாவா இல்லையா? முஸ்லீம், கிறிஸ்டியன், இந்து, ஜெயின், புத்திஸ்ட் யாரா இருந்தாலும் இதில் உள்ள வார்த்தைகள் மதத்தின்படி செயல்படாது, ஆத்மாவின்படி செயல்படுகிறது. ஆண்பால் பெண்பால் படி செயல்படாது. இது ஆண், இது பெண். யாராக இருந்தாலும் வாசிப்பவர்கள் உண்மையாக வாசித்தால் அந்த வார்த்தை உங்களுக்கு செயல்படும். அப்போ நீங்க கேள்வியா கேட்கும் பொழுது, தண்ணி பயங்கரமான கஷ்டம் ஆண்டவரே, என்ன எப்படி இதுல இருந்து தேவன் என்னை காப்பாத்துவாரா? வை நாட்? ஐசாயா 43:2 மீண்டும் ஒரு முறை வாசிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. This is not a word, this is a promise. தேவன் தருகின்ற வாக்கு தத்தம். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனுஷன் வாக்கு கொடுத்துட்டு மீறுவான், தேவன் மீற மாட்டார். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் வசனித்தோம். அப்பொழுது நீங்க அக்கினியில போடப்பட்டாலும் அண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேதோடு நடந்தவர் உங்களோட நடக்க வல்லவர். இன்னைக்கு நீ அக்கினியில போடல பாஸ்டர், இன்னைக்கு நீ தண்ணியில போடல அப்படின்னா பரவாயில்ல. இன்னைக்கு நீங்க கடல் போல இருக்க கவலையில மூழ்கி இருக்கீங்களே, எரிகின்ற சோகத்துல நீங்க நின்று கொண்டு இருக்கீங்களே, பிரச்சனை நடுவில் சோர்ந்து போய் நிக்கிறீங்களே, அதை சொல்றார் தேவன், ஒன்றும் உன்மேல் புரளுவதில்லை, நான் உன் கூட இருக்கேன். அல்லேலூயா. சரி, அடுத்து நம்ம கேள்வி கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல ஒரு
கடந்த காலமே இல்லையே, ரொம்ப பாவமான கடந்த காலம் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னும் போது ஐசையா 43 அதே வசனத்துல 18-19 வாசிங்க. 43 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டிலே பேசியிருக்காரு. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். தொடர்ந்து வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இன்று. ஹலோ, நேத்து. அதாவது உங்க கையில வாட்ச் இருக்கா பாருங்க, வாட்ச் டைம் பாருங்க, பார்த்துட்டீங்களா? இப்போ அந்த டைம்ல ஒரு நிமிஷம் இப்படி தாண்டினோடனே அது கடந்த காலமாவது இல்ல. அந்த கடந்த காலத்தை நீ நினைக்க வேண்டாம், அதை கூட குறித்து கவலைப்பட வேண்டாம். இதோ இந்த நிமிஷம் நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். தொடர்ந்து வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே அது தோன்றும். நவ நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கடந்த வாழ்க்கை நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, எத்தனை ஃபெயிலியர் வேணாலும் இருக்கட்டும், எத்தனை டிப்ரெஷன் வேணாலும் தாண்டி இருந்துக்கட்டும், எத்தனையோ இடத்துல அசிங்கப்பட்டிருக்கோம், எத்தனையோ இடத்துல தலை குனிஞ்சிருக்கோம், அது எல்லாம் இருக்கட்டும். ஆனா இப்போ வனாந்திரத்துல நான் உனக்கு வழியை உண்டாக்குறேன். நவ் இப்போ வனாந்திரத்துல நான் வழியை உண்டாக்குறேன். யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன், கடந்த வாழ்க்கை இப்படி இருக்க, என்னை ஏற்றுக்கொள்வீங்களா? நம்ம கேட்கிற கேள்வி அதுதான். நமக்குலாம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, எங்க அம்மாலாம் பக்கா ஆர்சி. எங்க அம்மா கொஞ்சம் பாருங்க, தெரியுதா? தெரியலையா? ஓகே. எங்க அம்மாலாம் பக்கா ஆர்சி. வீட்டு வாசலை திறந்த கோயில், ஹிந்து கோயில், தவறாம பிரசாதம் வாங்கிடுவாங்க. ஹலோ, தவறாம பிரசாதம் வாங்கிடுவாங்க. சில நேரம் போய் அங்கே வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. எங்கள் அம்மா தான் அங்கே கோயிலில் மணி அடிப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? என்ன, யார் என்ன சொல்ல போறா? என்ன பெரிய பாவம் பட்டம் சுட்டுவீங்களா நீங்க? அன்னைக்கே தேவனுக்கு வேலை செஞ்சுருக்காங்க பாருங்க. இப்போ எங்கள் அம்மா ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணி வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கல அப்படின்னோடனே, ஏதாவது ஜோம் பண்ணுறாங்க, காரியங்கள் நடக்கலன்னு நமக்கு டக்குன்னு நம்ம மாம்சம் அதை தான் ஞாபகப்படுத்தும். அன்னைக்கு போய் நீ மணி அடிச்சில்ல, அதனால தான் இன்னைக்கு நடக்கல உனக்கு. அந்நிய தெய்வத்திற்கு போய் நீ நின்னில்ல, அதனால தான் உனக்கு நடக்கல. ஆண்டவர் சொல்றாரு, அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், முந்தினவையை நீ நினைக்க வேண்டாம், இப்பொழுது வனாந்திரத்தில் நான் உனக்கு ஒரு வழியை. இதுவும் வாக்குத்தத்தம். என்றோ நடக்கிறது இல்லை, இன்று தேவன் உங்களை பார்த்து, நீங்க எப்படிப்பட்ட பாஸ்டா வேணாலும் இருக்கட்டும் சாமி, எனக்கு அதை குறித்து கவலை இல்லை, நான் இன்று, நீ என்னை விசுவாசிக்கிறீல்ல, இன்று உனக்கு பாதையை நான் உண்டாக்குறேன். ப்ராமிஸ். ஆமென். வாட் எவர் பாஸ்ட், பெரிய ரவுடியா இருந்த நான், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், இப்போ ஆண்டவர் என்னை ஏத்துக்குவார், நிச்சயம் ஏத்துக்குவார். ஏசாயா 43:18 இருக்கு. அவர் முன்னாடியை குறித்து கவலையும் படமாட்டாரு, இப்போ உனக்கு அவர் ஆசலை உண்டாக்கியும் தருவாருன்னு சொல்லியிருக்காரு. திரும்ப ஒரு தடவை வாசிங்க பார்ப்போம். 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஓகே, இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். இத ஒரு தடவை சொன்னார், நம்ம மனுஷங்க நம்ப மாட்டோம். இயேசு கிறிஸ்து அனுப்புனார். இயேசு கிறிஸ்து இன்னும் தெளிவா பேசிட்டார். இறந்தவன் புதைக்கட்டும். எந்த ஊர்லங்க இது நடக்கும்? இறந்த பணம் வந்து அடக்க முடியும். நீங்க பார்த்துருக்கீங்களா? அங்கேயே நம்ம இறந்த பணம் ஆயிரும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நமக்கு விருப்பப்பட்ட ஒருத்தர் இறந்துட்டாரு, என்ன உடனே கல்லறையிலிருந்து இறந்தவங்களா வந்தாங்க புதைக்கிறதுக்கு, நம்ம தான் போய் பஞ்சிட்டு வந்தோம் எல்லாமே. ஆமாவா இல்லையா? செஞ்சுட்டு வந்தோமா இல்லையா? அப்போ அதுக்கு அர்த்தம் வந்து இறந்தவர்கள் பயினா நம்ம என்ன பாடியை வச்சுட்டு உட்காந்தே இருப்போமா, இறந்தவர்கள் வருவாங்க அப்படின்னு? கிடையாது. It is a metaphysical meaning, which means do not worry about the past. Past is dead. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, past is dead. முடிஞ்சிருச்சு, அதை குறிச்சு கவலைப்படாத, அதை அதுவே பார்த்துக்கும், அதுவே புதைச்சிக்கும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. இன்றைய நாள் கர்த்தர் தந்தார், அதில் நீ மகிழ்ந்து களி கூறு. அதுதான் வார்த்தை. இதுவும் வாக்குத்தத்தம். ஏசு கிறிஸ்து சொல்றார், ஆண்டவரே நேத்து நைட்டு நான் ஒழுங்கா ஜோமன்ல, இன்னைக்கு நீங்க என்கிட்ட பேசிங்களா? செத்து போயிடுச்சு, இப்ப நீ விசுவாசிக்கிறியா? அதான் கேள்வி. 18 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து ஏசு கிறிஸ்துவ தொடுறாங்க. ஆமாவா இல்லையா? ஏசு கிறிஸ்து போய் அவங்கள்ட்ட கேட்கல, 18 வருஷம் நீ நம்புனியான்னு கேட்கலையேங்க.
18 வருஷம் நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணியா? 18 வருஷம் நீ வந்து ஸ்தோத்திர பலிகள் சொன்னியா? நமக்கெல்லாம் அதுல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஸ்தோத்திர பலிகள் இன்னைக்கு வந்து 100 சொன்னாதான் நாள் நல்லா இருக்கும். ஒரு நாள் தவறிட்டீங்க, எப்படி இருக்கு நாள்? 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றீங்களா இன்னைக்கு? கை கால் எதுவும் இழுத்துருச்சா? கிடையாது. யுவர் காம்ப்ளெக்ஸ். ஆண்டவர் போய் அந்த 18 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீட்ட நீ விலைக்கரையும் செலுத்தினியா? நீ டைத்து கொடுத்தியா? நீ காணிக்க கொடுத்தியா? 1 மூட்டையா விதைச்சியா? 4 மூட்டையா விதைச்சியா? இப்படி பண்ணியா? அப்படி பண்ணியா? இங்க வந்தியா? சபைக்கு பண்ணியா? இது எதுவுமே இயேசு கிறிஸ்து கேட்கல. 18 வருஷம் இறந்துருச்சு. இப்போ நீ விசுவாசிச்சில்ல, உன் விசுவாசம் உன்னை போயிட்டு வா அப்படின்ட்டார். 39 வருஷம் நடக்க முடியாம ஒருத்தன் இருக்காங்க பெதஸ்தா குளத்துல. ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து அவனை போய் கேட்கலையே, நீ ஏன் கொஞ்சம் ட்ரை பண்ணல? ஏன் தேவதூதன் வரும்போது நீ கூப்பிடல? ஏன் நீ செய்யல? ஏன் இப்போ? ஆண்டவர் கேட்டு, இப்போ நீ விசுவாசிக்கிறியா? நவ் இப்போ இருக்கிற வனாந்திரத்துல இந்த நேரத்துல நீ விசுவாசிக்கிறியா என்னால வழி உண்டாக்க முடியும்னு? அவன் ஆமா உங்களால முடியும் அப்படின்னா எந்திரிச்சு நட, புறப்பட்டு போ அப்படின்ட்டாரு. ஆமாவா இல்லையாங்க? இறந்ததை குறித்து கவலைப்பட இன்னையில இருந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கஷ்டம்தான், பழச நினைக்காதது, நல்ல விஷயங்களை நினைச்சுக்கோங்க. புலம்பாதீங்க தயவுசெய்து. ஹலோ, என்ன பண்ணக்கூடாது? பழச நினைச்சு புலம்பல். அது நம்ம கூட பிறந்த சகோதரர். அது இந்தியர்களுக்கு கையில கோத்தையே வச்சிருப்போம். புலம்பல். ஒரு புலம்புனாதான் நமக்கு தூக்கம் வரும். புலம்பல் காலெல்லாம் உடைச்சுட்டுணும் போல இருக்கும். புலம்பல். துக்கத்தை பேசி என்ன நினைக்கும் போது ஆண்டு இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, கவலைப்படுகிறதுனால் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? அப்புறம் ஏன் உட்காந்துட்டே இருக்கீங்க? கிருஷ்ணா அவலாஞ்சின்னு இருக்கீங்க, தெய்வ திருமகள் விக்ரம் மாதிரி. Absolute nonsense. It is a word, it is a word, it is a promise. இயேசு கிறிஸ்து உங்களை நேருக்கு நேரா சொல்றார், இறந்தவனை இறந்தவன் புதைக்கட்டும், கவலைப்படுகிறதுனால் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? இப்போ உள்ள வனாந்திரத்துல இப்போ நான் ஒரு வழியை உண்டாக்குறேன் உனக்கு. That is a promise. ஆமென். சரி, அப்ப நாளைய குறிச்சு என்ன ஆண்டவரே பண்றது? மத்தேயு 6:34 வாசிங்க. நாளைய குறிச்சு என்ன பண்றது? மத்தேயு 6:34 உங்களுக்கு பதில் இருக்கு, வாசிங்க. Matthew 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய குறிச்சு கவலைப்படாத. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். அல்லேலூயா. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம். 4 வருஷம் கழிச்சு நடக்க போறதை இப்பவே மூட்டை கட்டி மண்டையில மாட்டிக்கிட்டு போயிட்டு இருப்போம். இந்த பஞ்சாப் சைடு போனீங்க அப்படின்னா, நீங்க டிஸ்கவரி சேனல்லாம் பாருங்க. இந்த பஞ்சாப் சைடு போய் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டர்பன் வச்சுருப்பானுங்க. அங்கே ஒரு கல்ச்சருங்க. இவ்வளோ பெரிய டர்பனில் பார்த்தீங்கன்னா செயின்லாம் மாட்டி இவ்வளோ பெருசு. நான்லாம் ரொம்ப யோசிச்சிருக்கேன், எப்படி தான் மனுஷன் தாங்குறானோ அப்படின்னு. இன்னைக்கு நம்ம அவ்வளோ மூட்டையை கட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கோமே. பிக்னிக் போகிற மாதிரி டெய்லி ஒரு மூட்டை கட்டி மண்டையில் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம போடுறோம். இந்த சிமெண்ட்டு, அதாவது வேலையெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள், சிமெண்ட் மூட்டையை தலையில் தூக்கிட்டு போவாங்க. ஆமாவா இல்லையா? அவங்கள பார்த்து பாவப்படும், ஐயோ அப்படின்னு. அவன் உங்களை பார்த்து பாவப்பட்டு போவான், ஐயோ எப்படி மூட்டையா தூக்கிட்டு போகுதுன்னு. அவன் ஒரு மூட்டை, நம்ம 8-10 மூட்டை மேலே வச்சு அதுக்கு ஒரு ஜபம், அது ஒரு சைடில் ஒரு மூட்டை. இவ்வளோ பெரிய மூட்டை. இந்த ஹைவேல போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வைக்கோலை ஏற்றி அப்படியே சைட்லலாம் இப்படி இருக்கும் தெரியுமா? ஆமாவா இல்லையாங்க? சைட்லலாம் இப்படி நிறைஞ்சிருக்கும். அது மாதிரி நம்ம ஜனம் அப்படி ஏற்றி போயிட்டு இருக்கு. ராவணனுக்கு 10 தலைனா நாங்கள் 100 தலை பாஸ்டர், 100 தலை கொண்டவர்கள். கவலையே என்ன கவலை? பிள்ளைக்கு எப்படி கல்யாணம்? பிள்ளை இப்பதான் 13 வயசு ஆகுது. சோப்பா, ஹேனாக்கு வயசு என்ன? She is just 14 years old. ஆமாவா இல்லையா? எங்க அப்பா இருந்தோன்னு எல்லாரும் வந்து எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? She is just 14. 14. ஈசாக்குக்கு எப்படி கல்யாணம் நடந்தது சொல்லுங்க? ஈசாக்குக்கு எப்படி கல்யாணம் நடந்தது? ஆபிரகாமுடைய ஒரே பையன். ஆபிரகாம் உட்கார்ந்து ஃபாஸ்டிங் போட்டாரா? நல்ல மருமகளாக, காப்பி போட்டு தருகிற மருமகளாக,
தேவனை உண்மையோடு தொழுது கொள்ற மருமக, அப்படிலாம் ஜோம் பண்ணீங்கன்னா பெரிய வெடி வைக்கிற மருமகளாம் ஆண்டவர் அனுப்புவார். நல்ல மனசு கொண்ட பொண்ணா வரணும்னு ஜோம் பண்ணணும். அதை விட்டு தேவனை உண்மையை ஆராதிக்கணும் அப்படி இப்படின்னா பைபிளை வச்சு சண்டை வந்துடும் வீட்டில். அப்புறம் நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிங்க, அந்த அம்மா ஒரு வார்த்தையை சொல்லி மாத்தி மாத்தி சண்டை வந்துடும். சும்மா இதெல்லாம் ஜோம் பண்ணக்கூடாது. இதுல சைட்ல வேற ஒரு ரெக்வஸ்ட், நம்ம ஆளா ஆண்டவரே. என்ன நம்ம ஆளு? யார் ஆளு? யாருக்கு யார் ஆளு? அப்படிலாம் ஜோம் பண்ணாரா ஆபிரகாம்? இந்த வலையில புடி, நீ போ, யாரு ஒட்டகத்துக்கு அந்த மாதிரி டெஸ்ட்லாம் வைங்கங்க இந்த உலகத்துல. இந்த காலத்துல ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? கேலன் கணக்குல குடிக்கும், 1000 லிட்டர் குடிக்கும். அந்த அம்மா, எந்த அம்மா ஒட்டகத்துக்கு தண்ணி ஊத்துதோ அந்த அம்மா கையில வலையில போட்டு தூக்கிட்டு வாங்கன்னு கட்டளையிட்டு அனுப்பிட்டாரு. ஹலோ, ஆமாவா இல்லையா? கவலைப்படாதீங்க, சீக்கிரம் சர்ச்சில் நான் 2 ஒட்டகம் வாங்கிடுறேன். பொண்ணு பார்க்கறதுக்கு யார் தண்ணி ஊத்துறாங்களோ பார்த்து நம்ம வலையில போட்டுரும். எல்லாரும் ஃபாதர் ஆக வேண்டியதுதான், கல்யாணமே நடக்காது. எது எது அன்னன்னைக்கு நடக்கணுமோ அது அன்னைக்கு நடக்கும். நாளைக்கு உங்க ஜீவன் போகணும்னு இருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. எத்தனை சோத்திரம் 1000 ஜபம் பண்ணாலும், 1000 சங்கிலி ஜபம் பண்ணாலும் நடக்காது. நாளைக்கு ஆண்டவர் முன் குறிச்சிட்டாருன்னு வைங்க, இந்த டேட்ல இவங்க பரலோகத்துக்கு வரணும்னு, முந்தின நாள் நைட்டு உட்காந்து சங்கிலி ஜபம் போட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேனா, அடுத்த நாள் காலையில ஆண்டவர் தட்டுவாரு, கிளம்புவோமா? ஜபம் பண்ணனே கேட்கல, கிளம்பு. நடக்கணும்னு இருந்தா அது நிச்சயம் நடந்தே தீரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாற்றவே முடியாது. அதுதான் சொல்றாரு, நாளைக்குரியது நாளைக்கு பார்த்துக்கலாம்பா, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் ஒரு வாசலை திறந்து விடுறேன், அதுல நீ சந்தோஷமா இரு, மகிழ்ந்து களி கூறு, நாளைய குறித்து நீ கவலைப்படாத. சரி, இது ஒண்ணு. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லியிருக்காரு, எரேமியா 29:11 வாசிங்க பார்ப்போம். ஜெரேமியா 29:11. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். ஃபியூச்சரை குறித்து நீ கவலைப்படாத. இங்கிலீஷ்ல இன்னும் தெளிவா இருக்கு, do not worry about the future, I have the plans for you, it is also a promise. பிதா சொல்றாரு, உனக்கான திட்டங்கள் தீமைக்கு இல்ல, நன்மைக்குரிய காரங்களை நான் நினைச்சு வச்சிருக்கேன்பா, நீ கவலைப்படாத. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறமா வந்து நாளைய குறிச்சு கவலைப்படாத, பிதா ஏற்கனவே உனக்கு நினைச்சு வச்சிருக்காரு, எது நடக்கணுமோ அது நடக்கும், உன்னைய நிச்சயமா சிங்காசனத்துல அமர வைப்பான்னு சொல்லிட்டு போனார். ஆமாவா இல்லையா? நாளைய குறிச்சு கவலைப்பட, ஏற்ற துணை வரணும்னா வந்தே தீரும், யாராலையும் மாற்ற முடியாது. ஹலோ, எப்போ வீடு வாங்கணுமோ அப்போதான் வீடு வாங்குவோம். ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு பாட்டு பாடுவான், கர்த்தர் செய்ய நினைத்ததை தடை பண்ண முடியாதுன்னு பாட்டு பாடுறான். ஆமாவா இல்லையா? எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மைங்க அது. 29:11 உனக்கான திட்டங்களை நான் தீட்டி வச்சிருக்கேன், அது தீங்குக்கல்ல, நன்மைக்கு மட்டுமே, நீ நம்பினா மட்டும் போதுன்றார் ஆண்டவர். நீ கவலைப்படாத, நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு காலையில விழிப்போமா, நாளைக்கு அதை அவர் பார்த்துக்குவார், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்ற. சரி, இந்த நாள்ல ஆண்டவரே நாள் நிம்மதியா தூங்க முடியல, நைட்டு நரகத்தில் படுப்பது போல் இருக்கிறது. சங்கீதம் 139 7-10 அடுத்த பதில் தேவன் பேசியிருக்கார். சங்கீதம் 139 7-10 வாசிங்க பார்ப்போம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்திற்கு ஏறினாலும் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்தில் ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஹலோ, இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்க மாட்டீங்களா நீங்க? Thank you. Not for me, but for God. என்ன அப்படின்னா, see, we are all going through stages.
வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத ஆட்கள்னு நம்ம யாருமே கிடையாது. சில பிரச்சனைகள் வெளியரங்கமாக இருக்கும், வெளியரங்கமாக. சில பிரச்சனைகள் உள்ள மட்டும் இருக்கும். ஆமென். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க, ஒய்ஃப் பக்கத்தில் படுத்திருக்காங்க, ஆனால் ஒய்ஃப்கிட்ட சொல்ல முடியாமல் உங்கள் மனசு தவிச்சுக்கிட்டு இருக்கும். இருக்கா இல்லையா? பர்சனல் ப்ராப்ளம், இன்டர்னல் ப்ராப்ளம். அப்போ அந்த இரவு என்னடா நாளைக்கு பண்ண போறோம் அப்படின்னா படுக்கை நரகத்தில் போட்டது போல இருக்கும். ஆமாவா இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்சல்யூட்லி. என்ன பண்றதுன்னே தெரியல. வாட் எவர் இட் மே பி, டிசிஷன், ரிலேஷன்ஷிப், வாட் எவர், மணி, எவ்ரி ஸ்டஃப். அன்னைக்கு நைட் படுக்கை எப்படியே நரகத்தில் போட்டது போல இருக்கான். அப்போ தேவனை பார்த்து, இப்போ என்ன ஆண்டவரே நான் செய்வேன், இப்போ உங்களால என்ன பண்ண முடியும்? நம்ம 139 சொல்லியிருக்காரு, நீ வானத்துல படுக்கை போட்டாலும் நான் அங்கே இருக்கிறேன், நரகத்துல படுக்கையை போட்டாலும் உன் கூடவே நான் உன்னை இருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமென். வாட் a wonderful word. It's a promise. நம்ம நினைக்கிறோம் இந்த ராத்திரி நேரத்துல தனியா அப்படி நான் கஷ்டப்படுறேனே, யார் என்னை விசாரிக்க இல்லையே, தேவன் உங்களோட இருக்கார். ஆதாரம் உங்க வேதத்துல இருக்கு. 139 7-10 இன்னும் ஒரே ஒரு முறை வாசிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இதை யார் எழுதியிருக்கா? தாவீது அரசன் என்று அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் வனாந்திரத்துல தனியா ஓடிக்கிட்டே இருக்காப்ல. ரெஸ்ட் கிடையாது. எப்போ எந்திரிச்சு ஓடணும், எப்போ சவுல் தாக்குவாரு, எப்போ ராணுவம் இவரை பிடிக்கும்ன்ற விவரம் தெரியாம அங்கங்க தப்பிச்சு ஒவ்வொரு நைட்டும் தாவீதுக்கு படுக்கை நரகத்துல தாங்க. ஒவ்வொரு நைட்டும் அவன் எழுதியிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தாவீது அந்த படுக்கையில தேவனை உணர்ந்ததுனால எழுதியிருக்காரு, நான் நரகத்தில் படுக்கை போட்டால் நீர் அங்கே இருக்கிறீர், என் வலது கரத்தை நீர் பிடித்திருக்கிறீர். அன்று தாவீதுக்கு பிடித்தவர் இன்றும் உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். சரி ஆண்டவரே, ராத்திரி தாண்டிட்டோம், நீர் கூட இருக்கிறீர். காலை என்னவா இருக்கிறது? புலம்பல் 3:23, Lamentations 3:22-23. புலம்பல் 3:22-23, 22 and 23. காலை எப்படி ஆண்டவர் இருக்கு? காலை தோறும் எப்படி இருக்கிறது? 22-23 வாசிங்க. நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். இரக்கங்களுக்கு முடிவில்லை, காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. His grace is new every morning. அதாவது நேத்து கொடுத்த கிருபையில நீ ஓடிக்கப்பா அப்படின்னு தேவன் சொல்லல. இன்னொரு இடத்துல வசனம் சொல்லியிருக்காரு, என் கிருபை உனக்கு. அந்த கிருபை எப்படியா இருக்கான்? டெய்லி காலையில புதுப்பிக்கிறாராம். அந்தந்த நாளைக்குள்ளே பிரச்சனைக்கு அந்தந்த கிருபையை டெய்லி கொடுக்கிறார். அதனாலதான் சொன்னாரு, நாளை குறித்து நீ கவலைப்படாத, நாளைக்குரிய பிரச்சனைக்கு நாளைக்குரிய கிருபையை நான் உனக்கு தருவேன். இல்லையா? நாளைக்கு பெரிய பிரச்சனை, இன்னைக்கு நீ நிம்மதியாரு, நாளைக்கு காலையில எந்திரிக்கும் போது என் கிருபையை ஊத்துறேன், அந்த கிருபையை வச்சு நீ தாண்டிரு, முடிஞ்சிருச்சு வேலை. காலை தோறும் புதிதாக இருக்கிறது. இல்லையா? இருந்தாலும் கொஞ்சம் மனசுல கவலை இருக்கே. 1 பேதுரு 5:7 தேவன் சொல்றார். 1 பேதுரு 5:7, cast your cares upon me for I care for you. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் சொல்றாரு, கவலை எல்லாத்தையும் தூக்கி என் மேல போட்டுருப்பா, நத்திங் டு வரி. நீ ஏன் கவலைப்படுற? நம்ம மனசு பாரமா இருக்கு, யார்கிட்டையும் சொல்ல முடியாத சூழல். ஆண்டவரே நான் என்ன பண்ணாம என்கிட்ட சொல்லு, என் மேல தூக்கி போட்டுரு, என்கிட்ட நீ கேஸ்ட் அப்படின்ற வார்த்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்க டீசெண்டா இருக்கு. கேஸ்ட்னா மூட்டையை கட்டி நீங்க வீசுவீங்க பாருங்க, தேவையில்லாத பொருள். இப்போ வீட்டுல குப்பை இருக்குன்னா அதை கட்டி இப்படி வீசுறோம்ல பக்கத்து வீட்டுக்குள்ள. குட். செய்ய மாட்டீங்களா? வெரி குட். இப்படி குப்பை பாக்ஸ்ல வீசுறோமா இல்லையா பிடிக்காத காரியத்தை?
சின்ன பிள்ளைங்க நாங்கள்லாம் விளையாட்டுக்கு போனோம்னா என்ன பண்ணுவோம்? அப்போதான் தாவீது மாதிரி சுத்திட்டு இருப்போம். சுத்தி சொயின்னு விடுவோம். அங்க போய் அது அப்படி அதுதான், யாரும் பார்த்து போட்டுறாதீங்க, ஓகே. அந்த மாதிரி விளையாட்டுலாம் செய்வோம். அது மாதிரி சொல்றாரு, உன் கவலையை மூட்டை கட்டி என் மேல தூக்கி நீ விட்டுட்டு கவலையை நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? சமாதானமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன், அப்பா பாத்துக்குவார், நான் ஏன் கவலைப்படணும்? அவ்வளவுதான், தூக்கி மூட்டை கட்டி வீசிடு, கவலையே படாத அப்படின்ற. அல்லேலூயா. சரி, அப்ப யார் தாங்க எனக்கு யுத்தம் பண்ணுவா? எக்ஸோடஸ் 14:14 வாசிங்க. தமிழ்ல என்ன எக்ஸோடஸ்க்கு? யாத்ராகமம் வாசிங்க. யாத்ராகமம் 14:14. யார் யுத்தம் பண்ணுவா பாஸ்டர்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு உட்காந்து வேடிக்கை பாருங்கன்றார் ஆண்டவர். யுத்தம் என்ன பண்ண போறோம்? நாளைக்கு எப்படி சமாளிக்க போறோம்? எப்படி இதை ஆண்டவர் செய்ய போறார்? எப்படி நம்மளை விடுதலை செய்வார்? அந்த கவலையை தூக்கி என் மேல போட்டுரு. அப்ப யுத்தம் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் சொல்றாரு, யுத்தத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன், நீ சும்மா இரு. 14:14 மீண்டும் வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். முடிஞ்சது. ப்ராமிஸ், yet again a promise. மீண்டும் ஒரு முறை. சரி, இதெல்லாம் சரி, ஓகே ஓகே ஓகே, இதெல்லாம் நல்லா இருந்தது. தேவனுக்கு வல்லமை, தேவனுக்கு மகிமை. ஆனா வெளியில நான் விசுவாசமா இருக்கேன் பாஸ்டர், வெளியில வந்து நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கேன், உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு, ஒரு அவிசுவாசம் இருந்துகிட்டே இருக்கு, என்ன பண்றது? அதுக்கு வசனம் தேவன் சொல்லியிருக்காரு. 1 சாமுவேல் 16:7 வாசிங்க. 1 சாமுவேல் 16:7. 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். சரீர வளர்ச்சியும் நீ பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். ஹலோ, இங்க கொஞ்சம் என்னை பாருங்க பாஸ்டர், பிரச்சனை பெருசா இருக்கு, நானும் ரொம்ப குறுகி போயிருக்கேன், எப்படி இதை சமாளி? தேவன் சொல்றாரு, உன் இடையோ உன் அழகோ எனக்கு தேவையில்லை, உன் மனதில் இருக்கும் விசுவாசத்தை நான் பார்க்கின்றேன். ஹலோ, ஆள் நீங்க எப்படி இருக்கீங்க, தோற்றம் எப்படி இருக்கு, வெளியில எந்த அளவுக்கு நடக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது. உள் மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குன்னு தான் தேவன் பார்க்கிறார். மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். Wonderful verse. Today people judge us by our past. நம் கடந்த வாழ்க்கையோ நம்ம செய்த பாவங்களையோ வச்சு இன்னைக்கு மக்கள் நம்மளை ஈஸியா எடை போட்டுறாங்க. ஆமா நீ இப்படிதானே, ஆமா நீ அப்படிதான். ஆனா தேவன் சொல்றார், நான் அப்படி பாரேன். மனிதன் வெளித்தோற்றத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நம்ம பாவம் செஞ்சிருக்கோங்க, கில்ட் கான்சியஸ், ஆமா பாவம் செஞ்சிருக்கோம். ஆனா உள் மனசுல ஆண்டருக்குன்னு ஒரு கொஞ்சம் உண்மை தன்மை இருக்கு பாருங்க, கொஞ்சம் பரிசுத்தம் ஒட்டிட்டு இருக்கு பாருங்க, கொஞ்சம் விசுவாசம் இருக்கு பாருங்க, கடுகளவு விசுவாசம். தேவன் அதை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. This is not your outer appearance. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஜெயிலில் இருக்காங்க, தவறு செஞ்சுட்டு, கொலை செஞ்சுட்டு. அவங்களுக்கெல்லாம் தேவன் இறங்க மாட்டாரா? நிச்சயம் இறங்குவார். ஏன்னா அவன் மனசுக்குள்ள தேவன் பார்க்கிறார். அவன் செய்த கொலையோ, ஆமா அவன் செஞ்சுட்டான், அதை மீறி அவனுக்குள்ள உள்ள ஒரு இரக்க குணத்தை, ஒரு அன்பை, ஒரு அரவணைப்பை, ஒரு பரிசுத்த, அதை தேவன் பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது நமக்கும் பொருந்தும். எல்லோரும் நம்மள ஃபெயிலியரு, நீ எதுவும் செய்யல, படிச்சுட்டு நீ சும்மா உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்டாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள உள்ள பொட்டன்ஷியலை தேவன் பார்ப்பார். ஆமென். ஆளுக்கு ஜாம்பவான் மாதிரி இருக்கானுங்க 7 பேரையும் ஆண்டவர் புறக்கணிச்சிட்டார். தேவையில்லை, இவன் உடல் பலம் எனக்கு தேவையில்லை, உள்ளுக்குள்ள இருக்கும் விசுவாசம். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை நீ அபிஷேகம் பண்ணு, அவன் ஆட்சி செய்வான், அவன் குலத்தில் நான் வருவேன். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியங்க, நினைச்சு பாருங்க. தாவீதோட தோற்றத்தையும் இவங்களுடைய தோற்றத்தையும் வாய்ப்பே கிடையாது. ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் உன் தோற்றத்தை பார்க்கவில்லை, உன் இருதயத்தை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார் சிஸ்டர். வெளியில நீங்க வீக்கா இருக்கீங்க, சோர்வா இருக்கீங்கன்றது பிரச்சனை கிடையாது. தேவன் உங்களுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்குன்னு தான் பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதே போல ஒரு வசனம் 1 பேதுரு 3:3-4 வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 3:3-4 3 மற்றும் 4 வாசிங்க. 1 Peter 3 and 4. 1 Peter 3
3 and 4. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. யாருடைய பார்வையில் விலையேற பெற்றதா? நீங்க மூக்குத்தி போடுங்க போடல, மெட்டி போடுங்க போடல, செயினை கழட்டுங்க கடத்தல, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுங்க போடல, கருப்பு போடுங்க போடல, முடி நீளமாக வச்சுருக்கீங்க வைக்கல, என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க, வேலைக்கு போகிறீங்களா போகலையா, படித்தவனா படிக்காதவனா, கருப்பனா வெள்ளையனா, இந்தியனா வெளிநாட்டுக்காரனா, இது எதுவும் குறித்து எனக்கு கவலை இல்லை. ஏன்னா மனதில் இருக்கின்ற சாந்தமும் பொறுமையும் அதை கடைபிடிங்கள், அதுவே எனக்கு விருப்பமான காரியம் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு தாழ்மை என்ற சப்ஜெக்ட்ல நம்ம வெளி மனசை தாழ்த்திக்கிறோம், வெளி உடம்ப தாழ்த்திக்கிறோம். ஆனா பேச்சில் பெருமை தெரிகிறதே, மனதில் பெருமை தெரிகிறதே. நாங்க இந்த ஜாதிகாரங்க, நாங்க அந்த ஆட்கள், அது பெருமை அல்லவா? வேதம் என்ன சொல்லுகிறது? சாந்தமும் பொறுமையும் கிருபையும் தயவும் அதை கடைபிடிங்கள், அதுவே தேவனுடைய பார்வையில் சிறப்பாக இருக்கிறது. இன்னைக்கு வெளிநாட்டுல போய் நீங்க பாருங்க, யூகேவோட பிரசிடென்ட் ஜான்சன் அவர் திடீர்னு ஒரு நாள் கார்ல இருந்து இறங்கி அவர் காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் பில்கேட்ஸோட போட்டோ போட்டிருந்தாங்க. பர்கர் கடையில வரிசையில் நின்றுட்டு இருக்காரு. அவர் நினைச்சா அந்த பர்கர் கடையை வாங்க முடியும். ஹலோ, அவர் நினைச்சா அந்த பர்கர் கடையை வாங்க முடியும்? அது அவசியம் கிடையாது. வெளி தோற்றமோ வெளி பணமோ யாரையும் தீர்மானிக்காது. உள் மனசு, சாந்தம், பொறுமை, தயவு, கிருபை, அன்பு, இது ஒன்றே ஒரு மனிதனின் அழகை தீர்மானிக்கிறது. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு இந்த மாதிரி லேடிஸோ ஜென்ஸோ நினைக்கிறோம், பிராண்டட் ஷர்ட்டோ பிராண்டட் கூலிங் கிளாஸோ பிராண்டட் போன் வச்சிருந்தாலோ தட் இஸ் a beauty. No, it is not. It is a material stuff and it will perish. தேவன் கேட்பது உன் உள் மனசின் அழகு, இன்வர்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்மள்ட்ட பெரிய கார் இல்லைங்க, பெரிய போன் இல்லைங்க, ஆனா நீங்க அப்படி ஒரு சந்தோஷங்கன்னு சொல்ற இடத்துல நீங்க என்னைக்கோ ஜெயிச்சிட்டீங்க. It is not your phone, it is not your money. இது பெருமைக்காக நான் சொல்லல. கோயம்புத்தூர்ல எங்க மாமா வீடு கட்டினாருன்னு சொல்லிட்டு நாங்க போயிருந்தோம். அப்போ அங்கே ஒரு பாஸ்டர், எங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர், அவர் முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் சொன்னார், சிஸ்டர் நீங்கள் வந்தால் ஒரே சிரிப்பாக இருக்குது சிஸ்டர், கலகலப்பாக இருக்குது. தட் இஸ் ஹவ் யூ ஷுட் பி. சம்ஒன் ஷுட் பி இன்ஸ்பயர்ட் பை யுவர் பிரசன்ஸ். யாராவது ஒருத்தருடைய பிரசன்ஸ் அப்படி மோட்டிவேட் ஆகணும். நீங்கள் வரும்போது உங்கள் பணமோ படைபலமோ எதுவும் தேவை கிடையாது. ஒரு மனிதனுக்கு தேவை அன்பு, த இன்டர்னல் டிரான்சாக்ஷன். அதுதான் தேவன் விருப்பப்படுகிறேன்னு சொல்றார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு வாங்க, 100 பவுன் போட்டு வாங்க, தேவன் நிச்சயம் உங்க ஜெபத்தை கேட்பார். நீங்க ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுது கொண்டா. ஆண்டவர் நீ நகை போட்டிருக்க போடல அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். நீ எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க வைக்கல, சொந்த வீட்டுல, அதெல்லாம் தேவையில்லை. உண்மையா ஜெபம் பண்றியா? உனக்காக நான் நிக்கிறேன். தேவன் தந்த வாக்கு தத்தம். அல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியாக எங்க ஜெபிப்பது? சபைக்கு சென்று தான் ஜெபிக்க வேண்டுமா? வசனம் இருக்கு. யோவான் 4:24 வாசிங்க. யோவான் 4:24. யோவான் 4:24. எங்கே ஜெபம் செய்ய வேண்டும், எப்படி ஜெபம் செய்ய வேண்டும், ஜெபம் எப்படி ஏறெடுக்கப்பட வேண்டும்? யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அல்லேலூயா. சபைக்கு வருவது, வாரம் சபைக்கு தவறாம வருவதனால் ஜெபம் சரியாக இருக்கும் என்பது தவறான எண்ணம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அப்போ தொழுது கொள்கிறவர்கள் ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுகிறார். அப்போ பாஸ்டர் என்னால் நடக்க முடியல, அந்த வாரம் சபைக்கு வரல, ஆனா நான் வீட்டுல இருந்து உண்மையா ஜெபம், நிச்சயம் ஆண்டவர் பதில் தருவார். நிச்சயம் பதில் தருவார். 2 வருஷம் கொரோனா வந்தது, யாரும் சபைக்கு வரல, நீங்க யூடியூப்ல தான் பாத்தீங்க, வீட்டுல இருந்து தான் ஜெபம் பண்ணீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யலையா? ஆண்டவர் உங்களை பாதுகாக்கலையா? இட் இஸ் அபவுட் ஹியர், நாட் திஸ் பிசிக்கல் பிளேஸ். இன்னைக்கு நம்மளாம் நினைக்கிறோம் சபையில தேவன் வாழ்கிறார், போய் ஒரு 8 அப்படி பார்த்துட்டு வந்துருவோம். ஆர்சி ஜனங்களுக்கு ஒரு இது இருக்கும், சபைக்கு போறோமோ இல்லையா போய் தலையை காட்டிட்டு வந்துடும். ஏன்னா ஆண்டவர் பார்த்துருவாரா? ஆண்டவர் கண் பார்வையில பார்த்து. நோ நோ நோ, சர்ச் இஸ் அலைவ் பிகாஸ் யூ ஆர் கம்மிங். இன்னைக்கு இது சபையாவதுன்னா உயிரை கொண்ட நீங்கள் வருவதனால் இது சபை, இல்லை என்றால் இது வெறும் ஒரு ஸ்தலம், அவ்வளவுதான். ஆமென்.
அடுத்த ஒரு வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 3:9. 1 Corinthians 3:9. 1 கொரிந்தியர் 3:9. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும், கேட்டுக்கோங்க, தேவனுடைய பண்ணையும் பண்ணை, தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். என்னங்க இது? இந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்க? தேவனுடைய பண்ணை. சரி, தாழ்மையா அப்படி சொன்னார் நம்மள. ரெண்டாவது ஒரு வார்த்தை இருக்கே, மாளிகை. மாளிகை எப்படிங்க இருக்கும்? 80 ரூபா சட்டை, சால்மை, ஜபாவி ஊற்று. மாளிகைனா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? பழைய படம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அரசர் படம், அரசர்கள் படம், எம்ஜிஆர் அவங்க, சிவாஜி அவங்கெல்லாம் நடித்தது. மாளிகையில் அரசன் வரானா மாளிகையே அதிரும். மாளிகையில் இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுப்பானுங்க தெரியுமா? அரசர் வரும்போது, ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட புலம்பலின் தேவன் வருகிறார். உங்களுக்கெல்லாம் அப்படிதான் என்ட்ரி கொடுக்கணும். நடக்க முடியாத அப்படின்னு தான் என்ட்ரி. மாளிகை, இத மாளிகைன்னு குறிப்பிட்டு இருக்காரு. ஆமாவா இல்லையா? கையை எப்படி வச்சு சொல்லுங்க. மாளிகை பக்கத்தில் போய் சொல்லுங்க, சிஸ்டர் நான் மாளிகை. சிஸ்டர் மல்லிகா இல்லை, மாளிகை. மாளிகை மாத்தி மல்லிகா அப்படின்லாம் சொல்லி, மாளிகை. மாளிகை தெளிவா இருக்கணும். மாளிகை. இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை இருக்கு, காட்ஸ் சிட்டின்னு இருக்கு. தேவனுடைய பட்டினம்னு இருக்கு. தேவனுடைய பட்டினம்னா அப்போ நீங்க இந்த மாம்சத்தை எப்படி வச்சிருக்கணும்? தேவனுடைய பட்டினத்தை அப்படியே பஞ்சத்துல அடிப்பட்ட யோபோடைய அப்படியே பின்தொடர்ந்து வந்த மாதிரி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்துராம். நல்ல கவுட்டா பெல்ட்டை வச்சு வாயிலே அடிச்சிடலாம் போல. அப்சல்யூட் மேட்னஸ். மாளிகை கம்பீரமாக, விசுவாசமாக, அன்பு நிறைய. மாளிகையில் என்னங்க நடக்கும்? முடியாதவர்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யும் போது மாளிகையில் வந்து அவங்களுக்கு உதவி கரம் நீட்டுவாங்க. அதுதான் மாளிகை. அன்பு செலுத்துவாங்க, அரவணைப்பாங்க, எப்பவும் உதவிகரம் நீட்டுறதுக்காங்க ஆள். அதுதான் மாளிகை. சும்மா ஓன்னு அழுதுகிட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி முக்குல இருட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது மாளிகை கிடையாது. ஜபோன்ற பேர்ல அரைக்கதவை பூட்டி கொண்டு ஜாம் பண்ணா இது இதையே மூடிட்டு உட்காந்துருக்கு. அப்பதான் தூங்குறது தெரியாது. அப்படி that is not a crown, that is not a destiny, that is not a city. City has to be good, city has to be lighted up. இன்னைக்கு எத்தனை பேர் திருச்சி பிடிக்கும்? என்னப்பா திருச்சி பிடிக்காதா? கை உயர்த்த மாட்டீங்களா? சரி, எங்கேயாவது ஆண்டவர் கொண்டு போட்டோங்களே. எனக்கெல்லாம் திருச்சி ரொம்ப பீஸ்ஃபுல் சிட்டி. சென்னை போயிட்டு திருச்சி வரும்போது தான் திருச்சி அருமை நமக்கு தெரியும். அப்படியே உளுந்து மண் அப்படி முத்தலாம் போல இருக்கும். அப்படி அமைதியான ஒரு ஊர் திருச்சி. நீங்க எந்த ஊரா இருந்தாலும் உங்களுக்கு உங்க ஊர் பெருசு, நான் எதுவும் சொல்லலை. இருக்கா இல்லையா? சிட்டினா அந்த லைட் இருக்கணும், அந்த ஒரு சமாதானம் இருக்கணும். அது மாதிரி நம்ம இருக்கணுமா இல்லையா? நம்மள்கிட்ட ஜோமன்ற வரவங்கள்ட்ட நம்ம புலம்பலை போட்டுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு என்ன ஆவாங்க? நம்மள்கிட்ட ஒருத்தங்க ஜோமனை வராங்க, ஆண்டவர் உங்களை ஆலயமா ஆக்கி வச்சிருக்காரு. அப்போ உங்களை தேடி மக்கள் வரும்போது நீங்க அவங்கள உட்கார வச்சு உங்க கஷ்டத்தை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ஆலயமே புலம்புது அப்படின்னு போயிடுவாங்களா இல்லையா? இருக்கக்கூடாது. அப்படி மாளிகை மாதிரி இருக்கணும். ரத்தனை கற்களை பொருந்தியதா இருக்கணும். சூப்பரா, சிறப்பா, உள்ளுக்குள்ள அழகு, அதை எல்லாம் கொண்ட மாளிகையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஜெபம் செய்வது எப்படி? எடுங்க பிலிப்பியர் 4:4-7. எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஜெபத்தை எப்படி செலுத்த வேண்டும்? எப்படி செலுத்தினால் தேவன் ஏற்றுக்கொள்வார்? தேவனே அதுக்கு பதில் சொல்லியிருக்கார். பிலிப்பியர் 4:4-7 வாசிங்க பார்ப்போம். 4:4-7. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏறாத மண்டைக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். வாசிங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, அதாவது அந்த வார்த்தையை கவனிங்க, எல்லாவற்றையும் குறித்து
இதுதான் இல்லை, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் நன்றியுடனுடைய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதுதான் சரியான ஜெபம்னு தேவன் பேசியிருக்கார். ஜெபம் செய்யும் பொழுது எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாமல் நன்றியோடு ஜெபத்தை ஏற்படுத்துவதே என்னுடைய பிடித்த ஜெபம்னு தேவன் குறிப்பிட்டிருக்கார். ஆமாவா இல்லையா? அதனாலதான் வசனத்தை கவலைப்படாத என்று மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாறு என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கவலைப்படாத. ஜெபம் பண்ணும் போது சோத்திரத்தோடு நன்றியோடு பெற்றுக்கொண்டதை போல ஜெபிப்பதே சரியான ஜெபம். அந்த ஜெபத்தை தான் தேவன் விரும்புகிறார். ஆமென். சரி, இப்போ ஏன் பாஸ்டர் தேவன் சோதிக்கிறார்? எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10:13. இன்னைக்கு நேரம் பண்ணாலும் பரவாயில்ல, ஆவிக்குரிய விருந்து கிடைத்து கொண்டிருக்கிறது, பொறுத்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கும் தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தப்பிக்க வழியும் உண்டாக்குறார். இன்னைக்கு கேட்கிறோம்ல, ஏன் ஆண்டவர் சோதிக்கிறார்? திராணி இருக்கு, உங்களால அதை தாங்க முடியும், அதை ஜெயிக்க முடியும் அப்படின்றதுனால அவர் உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் உங்களுக்கு திராணி இருக்கு, அதனாலதான் தேவன் சோதிக்கிறார். இப்போ நீ வாயை திறந்து பேச மாட்டீங்களா? பக்கத்துல பார்த்து, சிஸ்டர் இப்போ நீங்க சந்திக்கிறீங்களா ஒரு பிரச்சனை, அதை ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்கா சிஸ்டர், அதனாலதான் தேவன் உங்களை சோதிக்கிறார். கை கொடுங்க, கங்க்ராச்சுலேஷன். சும்மா உட்காந்து ஏன் சோதிக்கிறார்? ஏன்? திராணி இருக்கு, உங்களால ஜெயிக்க முடியும், அதனாலதான் சோதிக்கிறார். நீ செத்து போயிடுன்னு தெரிஞ்சா சோதிக்க மாட்டார். நீ புலம்பிட்டு உயிரை விட்டுருவேனா சோதிக்க மாட்டார். உங்களால அந்த பிரச்சனையை தாங்க முடியாதுன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உண்மை உள்ளவன், உன்னைய சோதிக்க மாட்டேன். உன்னால முடியலன்னா நான் சோதிக்க மாட்டேன். உன்னால முடியும், உன்னால ஜெயிக்க முடியும், அந்த இடத்துல ஜெயிச்சு என் நாமத்தை நிலைநாட்ட முடியும்ன்றதுனால நான் உன்னைய சோதிக்கிறேன். ஆமென். சரி, இது ஓகே பாஸ்டர், இருந்தாலும் மனசு கொஞ்சம் அப்படி கடினமா இருக்கு. ரோமர் 5:3-5 வாசிங்க. ஏன் சோதனை என்ன செய்கிறது? ரோமர் 5:3-5. அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. பிரச்சனை என்ன பாஸ்டர் பண்ணுது? இந்த சோதனையை தாண்டி தான் வரணுமா? சோதனை என்ன பண்ணுதான்? பொறுமையை தருதான். பொறுமை கேரக்டர் தருதான். கேரக்டர் டிசிப்ளினை தருதான். ஹலோ, டிசிப்ளின் இருந்தாதான் நாட்டை ஆள முடியும். டிசிப்ளின் இருந்தாதான் தேவனுக்கு நிக்க முடியும். டிசிப்ளினும் கேரக்டரும் இருந்தாதான் எல்லா சூழல்லையும் அமைதியாக இருந்து தேவன் சொன்ன வார்த்தையை நிலைநாட்ட முடியும். யூ நீட் டிசிப்ளின் ஃபார் தட், யூ நீட் கேரக்டர் ஃபார் தட், யூ நீட் ஆட்டிடியூட் ஃபார் தட். அதனால தான் தேவன் சோதிக்கிறார். இருந்தாலும் யாக்கோபு 1:2-4 வாசிங்க. ஜேம்ஸ் 1:2-4. யாக்கோபு 1:2-4 வாசிங்க பாப்போம். யாக்கோபு 1, ஜேம்ஸ் 1:2-4 முதல் வசனத்துல, என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இன்னைக்கு கொஞ்சம் பாருங்க, நாளுடைய கடைசியில் இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா சமாதானம். அதுக்காக தான் எல்லாரும் உழைக்கிறோம், வேலை செய்யறோம், குடும்பங்கள், நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஆமாவா இல்லையா? அது நீங்க உண்மையா பரிபூர்ணமா எந்த சூழல்ல, எந்த ஊர்ல, எந்த கஷ்டத்துல விட்டாலும் அந்த அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம், சமாதானம் எந்நிலையிலும்
சோதனை வருதா, சந்தோஷமா ஏறெடுத்துக்கோ. ஏன்னா நாளைக்கு பின்ன பணம் இல்லாத நேரமும் நீ சந்தோஷமா இருப்ப, தேவன் மேல விசுவாசமா இருப்ப. பணம் இருக்கும் போது நீ விசுவாசமா இருப்ப, தவறா எண்ணங்கள் போகாது, விசுவாசமா இருப்பீங்க. அதுக்காக தான் தேவன் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். இன்றிலிருந்து தேவன் பிரச்சனையை அனுமதித்தால் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? சோகத்துடனும் துக்கத்துடனும் இல்லை, சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திராணிக்கு மேல் சோதிக்க மாட்டார். சோதனை என்பது பொறுமையை தருகிறது, பொறுமை குணத்தை தருகிறது, குணம் விசுவாசத்தை தருகிறது, விசுவாசம் நம்பிக்கையை தருகிறது. அல்லேலூயா, கம்ப்ளீட் மேன். ஆமென். சரி, இருந்தாலும் சில நேரங்களில் கஷ்டங்கள் நடக்குது பாஸ்டர், இதெல்லாம் தேவனுடைய சித்தமா? என் வாழ்க்கையில் ஒரு தவறான காரியம் நடந்தது, எதிர்பாராத காரியம், நான் அதை செய்யவே இல்லை, நான் பாவம் செய்யல, ஆனால் எனக்கு இப்படி ஒரு அடி தேவையா? வேதம் ரோமர் 8:26 என்ன சொல்லியிருக்குன்னு வாசிங்க. தேவன் சொல்லுகிறார், என்ன நடந்தாலும் என்ன எதுக்காக நடக்குதுன்னு தேவர் 8:26 சொல்லியிருக்கார். சில விஷயங்கள் நம்ம தலையிட்டு இருக்க மாட்டோம், ஆனா நமக்கு நடக்கும். அது ஏன்னு தேவன் சொல்றார், வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே 28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இங்க பாருங்க, எனக்கு ஒரே ஒரு கேள்வி, நீங்க தேவனை அன்பு செலுத்துறீங்களா? அவ்வளவுதானா? அன்பு செலுத்தல, அவ்வளவுதான். அன்பு செலுத்துறீங்களா இல்லையா? தேவனை நீங்க நம்புறீங்க, தேவனா அன்பு செலுத்துறீங்க. அப்போ சொல்றாரு, தீங்காவே இருந்தாலும் அது சகலமும் உன் நன்மைக்காக நான் செய்கிறேன். இன்னைக்கு நமக்கு தெரியாது, ஏன் ஆண்டவர் வாசல முன்னாரு, ஏன் இந்த வேலையை நமக்கு கொடுக்கல, ஏன் நம்மளை புறக்கணிச்சாரு, ஏன் நம்மளை சோதிக்கிறார் தெரியாது. ஆனா அதுவும் உன் நன்மைக்காக நான் செய்கிறேன். அல்லேலூயா. ரோமர் 8:28 இருக்கு. எதுவாக இருந்தாலும் அது சகலமும் உங்கள் நன்மைக்காக தேவன் செய்கிறார். அல்லேலூயா. சரி பாஸ்டர், இதெல்லாம் சரி, நான் தேவனை விசுவாசிச்சுட்டேன், தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால் என்னை நிரப்புவாரா? பிலிப்பியர் 4:19 வாசிங்க. பிலிப்பியர் 4:19. ஐஸ்வர்யம் எனக்கு கிடைக்குமா பாஸ்டர்? தேவனுக்குள்ள வந்துட்டா தாழ்மை வறுமைன்றாங்களே, ஐஸ்வர்யம்லாம் இருக்குமா? 4:19 இருக்கு, வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். குறைகள்னு மட்டும்தான் இருக்கு, பணக்குறைன்னு இல்ல. அப்போ பணக்குறை, அன்புல குறை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, எல்லா குறைகளையும் அவர் என்ன பண்ணுகிறார்? இயேசு கிறிஸ்துக்குள் மகிமையிலே நிறைவாக்குறார். அல்லேலூயா. மகிமையிலே நிறைவாக்குறார். ஓகே பாஸ்டர், எல்லாம் சிறப்பு. இவ்வளவும் தேவன் ஏன் எனக்கு செய்கிறார்? 1 யோவான் 4:4, the last and final verse. 1 யோவான் 4:4, 1 John 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அடுத்து தொடர்ந்து கலாத்தியர் 3:26 அப்புறம் 29வது வசனம். கலாத்தியர் 3ல முதல்ல 26 வாசிங்க. கலாத்தியர் 3:26 வாசிங்க. கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. புத்திரர்னா பிள்ளைங்கன்னு அர்த்தம். தேவனுடைய புத்திரர்கள் ஆனீர்களே. 20 வாசிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. 29வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாயினால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் எனக்கு செய்றார்? பாவியா இருந்தாலும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய புத்திரர் ஆனீர்கள். அல்லேலூயா. காட்ஸ் சில்ட்ரன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளை நீங்க. பிரகாஷ்ராஜ் மாதிரி சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய பிள்ளை நீங்க, கர்த்தருடைய பிள்ளை. அதனால் தேவன் செய்கிறார். ஓகே, now close your Bibles. நான் உங்களுக்கு ஒரு சிறிய லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன், a small list.
20 வசனங்கள். இட் இஸ் வெரி ஸ்மால். பேச சொன்னா நான் இன்னொரு 7 மணி நேரம் பேசுவேன், லிஸ்ட் இருக்கு. பட் ஐ ஹவ் given you a small list. இப்போ சொல்லுங்க, நம்மலாம் நினைக்கிறோம், நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், ஒரு சூழல் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் தோத்துட்டா, நான் இறந்து போயிட்டா, நான் வியாதியில அடிபட்டுட்டா, what if I don't win, what if I fail, what if on the negative side. Now I'm asking, what if you are going to win? நீங்க ஜெயிக்க போறதா இருந்தா, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவர் விடுதலையை கொடுத்துட்டா, ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டா, ஆண்டவர் எல்லாவற்றையும் முடித்துட்டா, எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அதனாலதான் உங்களுக்கு சின்ன லிஸ்ட கொடுத்திருக்கேன். நடக்காதுன்ற காரியத்தை விட உண்மையான 20 வசனங்கள் சின்ன லிஸ்ட உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இப்போ சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு அற்புதம் நடக்காது? நிச்சயம் நடக்கும். அன்று கொலை செய்தவனுக்கு அவர் இரக்கமாய் இருக்கிறார். அன்று பின்னிட்டு தேவனுடைய சமூகத்திலிருந்து ஓடினவனுக்கு உண்மையாக இருக்கிறார். இறந்தவரை உயிரோடு எழுப்புகிறார். கண்ணு தெரியாதவர்களுக்கு பார்வை அளிக்கின்றார். எல்லாவற்றையும் செய்கின்ற தேவன் உங்களுக்கு ஏன் அற்புதம் செய்ய மாட்டார்? நிச்சயம் செய்தே தீர்வார். ஆமென். இனிமேட்டு உங்களுக்கு இந்த கேள்வி, எனக்கு தேவன் அற்புதம் செய்வார்னா, ரிமெம்பர் the 20 verses and ask why not. ஏன் எனக்கு நடக்காது? நான் தேவனுடைய புத்திரன், எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு எல்லாம் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேவன் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய வல்லவர். வல்லவர். I have the bloody possibility to receive every miracle. கடைசியாக ஒரு வசனம் நான் சொல்லுகிறேன், நீங்க எடுக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். தேவன் இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். எனவே செங்கடலை பிளந்த தேவன் உங்களுக்குள் இருந்து உங்கள் பிரச்சனையை முடித்து வைக்க வல்லவர். நாங்க என்ன பாஸ்டர் செய்யணும்? நீங்கள் சிறு பிள்ளை போல மாறிவிட்டால் போதும், நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும், நீங்கள் அமைதியாக இருந்து தேவன் முடித்ததாக நன்றி சொன்னால் போதும், தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். இன்று நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கேன். நீங்க ஏன் நடக்காதுன்றத பெருசா பேசும்போது, ஏன் நடக்கும்ன்றதுக்கு நான் பெரிய லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சின்ன லிஸ்ட், சாரி, ஏன் நடக்கும்ன்றதுக்கு நான் லிஸ்ட கொடுத்திருக்கேன். வீட்டுல போய் தியானம் செய்யுங்க. இந்த பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் உங்களுக்கென்று பேசியிருக்கிறார். ஆமென். உங்களுக்கென்று உங்க ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுத்து, உங்க ஒவ்வொருத்தரையும் எப்ப தேர்ந்தெடுத்தாராம்? தாயின் கருவறையில் உருவாவதற்கு முன்பே பேர் சொல்லி அழைத்த தேவன். அதனால இந்த 20 வசனத்தை உங்க கையில நான் கொடுத்துட்டேன். இனி அற்புதத்தை வாங்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அல்லேலூயா. இனி அற்புதத்தை வாங்க வேண்டியது, இனிமேட்டு உங்க மாம்சம் எனக்கெல்லாம் நமக்கு இந்த அற்புதம் தேவன் செய்வார்னா, உங்க ஆத்துமா கர்ஜித்து சொல்லட்டும், ஏன் நடக்காது? கர்த்தர் நிச்சயம் காரியத்தை வாய்க்க செய்வார். நிச்சயம் செய்வார். ஜெபம் சரியா இல்ல, ஒழுங்கா செய்யல, 20 வசனத்தை திரும்ப நீங்க தியானம் பண்ணுங்க. உங்கள் தேவன், நீங்க விசுவாசம் கொண்டிருக்கிறீங்களோ இல்லையோ, சில நேரம் உங்க விசுவாசம் தவறிடுது, சில நேரம் உங்க மாம்சம் பாவம் செஞ்சிருது. நான் தவறினாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார். நான் தவறினாலும் என் தேவன் விசுவாசம் உள்ளவர். ஆகவே உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நிச்சயம் செய்தே தீருவார். அவ்வளவுதான். ஆமென். I have given you a list. Go and meditate. Find yourselves. Find the true God within yourself and battle. ஆமென். இதை வைத்துக் கொள்ளுங்க, நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. தேவன் என்னெல்லாம் செஞ்சா நான் அற்புதம் செய்வேன்றதுக்கான அர்த்தத்தை கொடுத்துருக்காரு. செய்யலைனாலும் நான் செய்வேன்றதுக்கு வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. தியானம் செய்யுங்க. இனிமேட்டு அவ்விசுவாசமா எங்கேயுமே நமக்கு ஆண்டவர் செய்வாரா, தேவனுடைய அன்புக்கு நான் தகுதியான்ற வார்த்தையை நீங்க கேட்கவே கூடாது. ஆமே. நிச்சயம் தேவன் செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயம் தேவன் அற்புதம் செய்வார். நிச்சயம் அற்புதம் செய்வார். ஏன் செய்ய மாட்டார் சிஸ்டர்? அவர் உண்மை உள்ளவர், அவர் செய்வார், நிச்சயம் செய்வார். ஆமென். கண்களை மூடுங்க. நம்ம செய்வோம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். வந்த ஒவ்வொருவரும் அதை பற்றி கொள்ள, பயன்படுத்த, இனி இந்த மாம்சத்தின் இச்சைகளுக்கோ கேள்விகளுக்கோ அடிபணியாமல் உம்முடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க, உம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான காரியங்களை நிகழ்த்தி காட்டுகின்ற, சரித்திரம் படைக்கின்ற மனிதர்களாக நீர் மாற்றும். ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். உம்முடைய வார்த்தை அசைவாடட்டும், உம் வார்த்தை கிரியை செய்யட்டும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும்.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏன் நடக்காது? நிச்சயம் நடக்கும். Why not? The miracle is coming. God bless you. Shalom.